நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் ரேவதி, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். அதாவது திமுக தேர்தல் அறிக்கையோ தயாரிப்பு குழுவோட கூட்டமானது தற்போது சென்னை அண்ணா அறிவாலய முரசொலி மாறன் வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. 2024 மக்களவை தேர்தலையொட்டி தேர்தல் தயாரிப்பு குழு கருணாநிதி தலைமையில அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 11 பேர் இந்த குழுல இடம்பெற்று இருக்கிறாங்க. திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், திமுக விவசாய அணி செயலாளர் AKS விஜயன், திமுக அமைச்சர்கள் PTR பழனிவேல் தியாகராஜன், தகவல் தொழில்நுட்ப அணி அமைச்சர் PRP ராஜா, வர்த்தகர் அணி துணைத் தலைவர் கோவி செழியன், ராஜேஷ்குமார், எழிலரசன் மற்றும் அப்துல்லா, திமுக மருத்துவர் அணி செயலாளர் எழிலன், துணை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டவர்கள் தலைமையில இந்த குழு அமைக்கப்பட்டு தமிழகத்துல பல்வேறு இடங்களுக்கு தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பட்ட மக்களையும் சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு வருகிறாங்க. குறிப்பாக தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்றிருந்த நிலையில சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களோட நிர்வாகிகள், பிரதிநிதிகள் உள்ளிட்டவங்களையும் சந்தித்திருந்தாங்க. மேலும் பாத்தீங்கன்னா எழுத்துப்பூர்வமாகவும் தொலைபேசி வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் ஆன்லைன் மூலமும் தொடர்ந்து பொதுமக்களோட கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு பெற்று வராங்க. இந்நிலையில தற்போது காலை 10:30 மணி அளவுல பாத்தீங்கன்னா சிறப்பு அழைப்பாளர்கள்ட்ட நம்ம தேர்தல் தயாரிப்பு குழு தொடர்ந்து அவங்களோட கருத்துக்களை கேட்டு வராங்க. குறிப்பாக இந்த சிறப்பு அழைப்பாளர்கள்ல பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க, அதே போல உற்பத்தியாளர்கள் இருக்காங்க, பல்வேறு தொழில்துறை நிறுவனங்களை சேர்ந்த சங்கங்களோட பிரதிநிதிகள் இடம்பெற்றிருக்காங்க, வழக்கறிஞர்கள் இருக்காங்க. இப்படி பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் கேட்டு வருகிறார்கள். இன்று பிற்பகல்ல மீண்டும் சென்னையில் இருக்கக்கூடிய பிற மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்திக்க உள்ளாங்க. உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி ரேவதி.